யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் சறுக்கிய இடம் சொல்லி எல்லாரும் பயங்கரமாக சிரிப்பாங்க. எம்ஜிஆர் தோற்ற இடம் அப்படின்னு எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் அதுக்கு உண்டான பின்னணி இருக்கு இல்லையா, அதை யாரும் பேச மாட்டாங்க. எம்ஜிஆரோட தோல்வின்னு சொல்கிறவங்க அது ஏன் எதுக்குங்கிறத சொல்லாமல் எம்ஜிஆர் தன்னை திருத்தி கொண்டார், எம்ஜிஆர் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் தன் வாழும் காலம் வரை தோல்வி என்பதை பார்க்காமல் முதலமைச்சராக மாறி முதலமைச்சராகவே இறந்தார் என்பது தான் முக்கியமான செய்தி. அவர் தோத்துட்டாருன்னா தானே உங்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றி பேச முடியும். சரி, அப்படின்னா என்ன ரெண்டு விஷயத்தில் தோற்று அவரை விமர்சனம் செய்வதற்கு இவர்கள் ஆனார்கள். ஆனால் சொல்லக்கூடிய ஆட்களே அது தோல்வி என்று ஒத்துக்கொள்ளவில்லை. அது என்ன திட்டம் என்பதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். ரெண்டு திட்டங்கள். ஒன்று இடஒதுக்கீடு, இன்னொன்று முக்கியமான திட்டம் சாராய பிரச்சனை. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுதும் அரசியலில் ஈடுபட்ட பிறகு தன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தது மதுவிலக்கு தான். தன் படங்களில் கூட அவர் சாராயத்தை குடிப்பது போலவோ, மது அதாவது சாராயங்கிறது நாட்டு சாராயம், மதுங்கிறது வெளிநாட்டு சரக்கு சாம்பார், அதுகளையோ அடுத்து புகைப்பிடிப்பதோ புகையிலைகளையோ அதுகளை எதுவுமே பயன்படுத்தாமல் அவர் இருப்பார். அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னைக்கு கதாநாயகனாக இருப்பவன் ஒரு பொறுக்கியாகத்தான் இருப்பான். ஒழுங்காக சட்டை போட மாட்டான். கசங்கிய சட்டைகளோடு ஏழ்மை காரணம் அது அல்ல, ஒரு அன்யூனிஃபார்மினிட்டி, ஒரு படிக்காதவன் ஒரு கதாநாயகனாக, ஒரு ஒழுங்கற்றவனை கதாநாயகனாக காட்டுவதையே பெருமையாகவும் எல்லா கெட்ட தவறுகளையும் செய்யக்கூடியவனாகவே கதாநாயகனாக காக்கிற பிம்பம் தான் இருக்குது. யாராவது ஒரு கதாநாயகன் நல்ல கோட் சூட்டு போட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறது மாதிரி நீங்கள் எந்த கதாநாயகனாக சமீபத்தில் ஒரு படங்களில் வந்ததாக சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சாதாரண படங்களை எடுத்துக்காட்டினா கூட நமக்கு சொல்ல முடியாது, இன்றைக்கி சொல்ல தெரியலை. இல்லை, விஜய் நடித்த ஒரு கோட் சூட்டு போட்டு உங்களுக்கு படித்த கதாநாயகம் நல்ல வேலைக்கு போகிறது மாதிரி தண்ணி அடிக்காமல் சீரட் அடிக்காமல் டாடி மம்மி வீட்டில் இல்லை கூத்தாட போகலாமா குடிக்க போகலாமாங்கிற இல்லை பாட்டுலாம் இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு படம் காட்டுங்க பார்ப்போம். அஜித்தை காட்டிடுங்க, விக்ரத்தை காட்டிடுங்க, இன்னும் சூர்யாவை காட்டுங்க. என்னென்ன படங்களை போட்டுக்கோங்க. நீங்கள் யார் யார் கதாநாயகனாக இருக்கணும் அத்தனை கையிலையும் கத்தி, ரத்தம், பொம்பளை, சாராயம், குடி, குத்தடி, சீரட்டு, புகை. இப்படி இருக்கிற காலத்தில் அன்னைக்கு தான் நடிக்கின்ற சினிமாவில் கூட ஒரு குடிகார சீன்லேயோ குடிப்பதை போலவோ சிகரெட் குடிப்பது போலவே இல்லாமல் நடித்தவர் எம்ஜிஆர். அவர் ஆட்சிக்கு வந்துட்டால் என்ன நடந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சர் ஆகிட்டார். மதுவிலக்குக்காகவே ஒரு பிரச்சாரத்தை ஒன்று ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலத்தில் அவர் சிறுசேமிப்பு திட்டத்தோடு சேர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணார். அதன் பிறகு அண்ணாவின் மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர் ஆட்சியினை பிடித்த பிறகு ஒரு முக்கியமான காரியம் செஞ்சார். என்னென்னா, அந்நேரம் பெரிய பிரச்சனை. நீங்கள் நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்காத ஆளை ஒரு ஆள் பார்க்குறது குடித்த ஆளை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இந்த தலைமுறைக்கு தெரியாது. என் பிள்ளைகளைப் போல வயதுகளுக்கு இந்த 20 ஜென்சிங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. எங்கள் தெருவில் ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம். விலங்குகளோடு சொல்லணும்னா ஒரு வெறி நாய் இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சவனை ஒருத்தனை பார்க்குறது மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி குடிக்காதவனை பார்க்குறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக நார்மலைஸ்டு ஆயிடுச்சு. அப்போ சொல்கிறாங்க எம்ஜிஆர் தானே சாராயத்தை கொண்டு வந்தார் வச்சாருங்கிறத இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் சொல்கிறார். அவருக்கு தான் அந்த காணொலி நான் போடுறேன். கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஆந்திராவிலேருந்து ட்ரெயின் வரும், திருவள்ளூர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் இருக்கும், வடக்கிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் ஃபுல்லாக சென்ட்ரலில் நிற்கும். சென்னைக்குள் பிற மாநிலங்களில் இருந்து நுழையக்கூடிய அத்தனை ட்ரெயின்லையும் தமிழ்நாடு எல்லையில் தடுத்து நிறுத்தப்படும். முழு செக்கப் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட்டாக போய் யாராவது சாராயம் கடத்திட்டு வராங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் கேரளாவிலேருந்து ட்ரெயின் வருதுன்னா அந்த எல்லையில் தமிழ்நாட்டு எல்லையில் வண்டி நிற்கும். ஆந்திராவுக்குள்ளே வருதுன்னா ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னா நிற்கும்.
கர்நாடகாவிலேருந்து வருதுன்னா நிற்கும். அனைத்து எல்லைப்புறங்களில் இருந்தும் பஸ்ஸு, ட்ரெயின், காரு எல்லாம் நிப்பாட்டிட்டு தான் வண்டி உள்ளே வரும். அப்படி ஒழுக்கமாக வைத்திருந்த மாநிலம். அப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிரச்சாரம் இருக்கு இல்லையா, பெரிய பிரச்சாரம். நான் தான் அடிக்கடி சொல்லி கமெண்ட்ஸ்லாம் கூட தெரியாதவர்கள் பாவம் கத்துவாங்க, திட்டுவாங்க, வரும்பாங்க. கண்ணதாசன் குடிக்கிறதுக்காகவே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததாக அவருடைய மனவாசத்திலே எழுதியிருக்காரு, பார்த்துக்கோங்க. எனக்கு குடிக்கணும். காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டா, இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா எல்லோரும் புனிதமாகிடுவாங்க, பெரிய ஊழல்வாதி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா ஆளுங்கட்சிக்கும் பொருந்தும். எதிரில் இருக்கக்கூடிய என் திமுகவில் இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, இங்கே இப்போ என்ன நடக்குங்கிறத நீங்களே பார்த்து. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், நம்ம ஒரு கட்சியை மட்டும் சொல்லு. ஆனால் சூழல்கள் வேறு. பிஜேபி செய்யக்கூடிய பஞ்சமா பாதகங்களும் திமுக செய்கிறது ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஆனால் சூழல் பொறுத்து மாற்றுறதுனால திமுகவை நாங்கள் மறப்போம், மன்னிப்போம். ஆனால் பிஜேபி செய்யக்கூடிய காரியங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். அப்படித்தான் தன்னுடைய ஆட்சியில் நடப்பதையும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் நடப்பது ரெண்டையும் பிரித்து பார்த்து ரெண்டுக்கும் ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறோம். எம்ஜிஆர் தோத்துட்டார். ஒரு நாடாளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற 3 இடைத்தேர்தல்களில், சட்டமன்ற இடைத்தேர்தலில் பனைமரத்துப்பட்டி தொகுதியில் மட்டும்தான் அமைச்சர் ராஜாராம் ஜெயிக்கிறார். அது 400 வாக்கு வித்தியாசத்தில் தப்பிச்சு பழச்சி ஓடியாரார். இது பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சாராயத்தை நீங்கள் ஓப்பன் செய்து விற்பனை செய்யாவிட்டால் உங்களுக்கு நிதியினை பகிர மாட்டோம் என்று ஒன்றிய அரசு அதை தடுத்துங்கிற செய்தி யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி குஜராத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய காந்தி பிறந்த குஜராத்தில் இன்றைக்கி மெயின் இடங்களில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி சாராய கடை வைக்கலாங்கிறது வந்துருச்சு. நீங்கள் ஹை லெவலில் அமெண்ட்மெண்ட் தாக்கல் பண்ணியிருக்கதா செய்தி வந்துச்சு. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி நம்ம செய்தியை பார்த்தோம். தவிர்க்க முடியாத சூழலில் நீ சாராய கடை திறக்கலைன்னா நாங்கள் உனக்கு நிதி தர மாட்டோம்னு சொன்னோம். அப்போ கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? யார் செய்த காரியம் இது? எம்ஜிஆர் பயந்துட்டார், தோத்துட்டார். அவர் தான் சாராய கடையை திறந்து வச்சாருங்கிற. அடைக்க முடியாத சூழலை உருவாக்கிவிட்டு தோல்வியினை பரிசீலித்த சூழல் நடந்தது உண்மை. அது இதில் தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, பனையேறி இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடை பண்ணி எல்லாம் வச்சு மீதியெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி உலகத்தில் எங்கே இருக்கணும்? நான் கல்ஃப் நாட்டில் இருக்கிறேன், சில செய்தியை சொல்ல முடியாது. நான் இருந்திருக்கிறேன், வச்சுருக்கிறேன். தலைமாட்டில் பாட்டில் வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு உண்டான நீங்கள் இஸ்லாமிய நாடுகளிலே முழு சாராயம் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்காவது எங்கே போனால் நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தாலே தெரியும். நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் வேணால் டியூட்டி ஃப்ரீயில் பார்த்தீங்கனாலே ஒரு பாட்டில் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. போன தோழர்களுக்கு தெரியும், போனவர்களுக்கு தெரியாது. அதே போல்தான் நீங்கள் இடஒதுக்கீட்டில் பொருளாதார உச்சவரம்பினை நோக்கி அதை ஒரு திட்டத்தை எம்ஜிஆர் அமெண்ட்மெண்ட் தாக்கல் செய்த போது அது ஒரு பெரிய பிரளயத்தை கிளம்பியது. அதை அந்த திமுக தோழர் ஆதரிக்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு சுத்தமான அரசியல்வாதி என்று வெளியில் பேசப்படக்கூடியவர், ஆனால் உள்ளே என்கிட்ட பேர் இருக்குது, லிஸ்ட்டு இருக்குது. என்கிட்ட பேர் லிஸ்ட்டு எல்லாமே என்னுடைய ஆவணத்து நான் என் கையில் இருக்குது. அந்த செய்தியை தான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய மகன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர் பினாமியாக இருக்கக்கூடிய அவர் பெரும் கோடீஸ்வரர் இந்த இடஒதுக்கீட்டில் படிக்கிறாரு. அதனால் நான் பொருளாதார உச்ச வரம்பை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி அந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய தோழர் சொல்கிறார். நீங்கள் முரண்பாட்டை பார்க்கணும். எம்ஜிஆர் அவர்களையும் அதிமுகவையும் கடுமையாக விசாரிக்கணும். நான் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். திராவிட இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவராகவும் தேசிய இயக்கங்களை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்த ஒரு தலைமுறை தலைவன் என்பதனால் அவரை பற்றிய செய்தியை சொல்கிறேனே தவிர அதிமுகவுக்கு எம்ஜிஆர் எனக்கு எந்த விதமான சம்மதம். நான் ஒரு திராவிட இயக்கத்தவன், அவ்வளவுதான். அதை பதிவு செய்ய வேண்டியதுதான் என்னுடைய கடமை. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் அன்று இருக்கக்கூடிய திமுக தலைவரை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஆனால் இந்த பொருளாதார உச்சவரம்பு அவர் ஆதரிக்கிறார். நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கும் பாயும். தான் வேண்டாம்னு சொல்லிட்டா அதை யாரும் கேட்க போகிறாங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ரேஷன் கடையில் இருக்குது. ரேஷன் கடையில் வெள்ளைக்கார்டு இருக்குது. ரேஷன் கடையில் அரிசி வாங்காதவங்க பாதிக்கு மேலே இருக்கிறாங்க. மற்ற பொருள் வாங்காதவங்க பாதிக்கு மேலே இருக்கிறாங்க. நீங்கள் அரிசி வாங்காத கார்டுகள்லாம் நீக்கிட்டு மீதியெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் 30% 40% தான் குறையும். ஆனால் அதோட விளைவு எங்கே போய் சேரும் தெரியுமா?
இவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக ரேஷன் கடைக்கு போய் நிற்காத ஆளுக வந்து மற்றவர்களுக்கு 2ஆம் நிலை 3ஆம் நிலைகளுக்கு சிறு விலையில் கொண்டு போய் கிடைக்கும். அது இதை தடுத்தால் எங்கே போய் பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? அன்றாடம் சாதாரண மனிதர்களுடைய உணவு பிரச்சனையை போய் பாதிக்கக்கூடிய செய்தியை தெரியாமல் பொருளாதார இடஒதுக்கீட்டை திமுக அந்த தோழரே ஆதரித்து அதை மறைமுகமாக கண்டிக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் செஞ்சே தப்புங்கிறாங்க. இதை மேடையில் பேசுகிறாங்கங்க. இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இடஒதுக்கீடு என்று சொல்லிவிட்டால் அப்போ அப்படி பார்த்தா ஐயருக்கு மட்டும் அப்படித்தான் நல்ல ஐயர் கெட்ட ஐயர்னு சொல்லி ஒதுங்கிட முடியுமா? 10% 3% கூட இல்லாத ஒருத்தனுக்கு 10% கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை என்ன செய்கிறது? 10% தாக்கல் பண்ணியிருக்காங்களே என்ன செய்கிறது? 15 லட்ச ரூபாய் இருந்தால் அரிய வகை ஏழைன்னு சொல்கிறாங்களே அதை என்ன செய்கிறது? அதை நம்ம ஆதரிக்க முடியுமா? ஒரு திட்டம் என்றால் அந்த திட்டத்தில் விதிவிலக்குகள் கொடுக்காமல் அந்த செய்தியை போய் சேர்த்தாத்தா அது கடைசி மனிதனை வரை போய் சேரும் என்பதற்காகத்தான் ஒரு நிரம்ப நிறைக்கப்பட்ட ஒரு கண்மா ஏரியில் எப்படி கடைமடை ஏரி வைத்திருந்து அது முழுவதும் திறந்து இருக்குமோ அப்போ அந்த தண்ணி ஓட்ட வழியாக ஒழிக்கிட்டு இருக்கு. அதை அடைக்கணும்னா ஒட்டுமொத்த தண்ணியும் உடஞ்சிடும். ஏறுவாங்க. நீங்கள் கம்மா மடை பார்க்குறீங்கன்னா சைடுகளில் தண்ணி ஒழிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அது ஒழுவாட்ட கரை உடஞ்சி போகும். அது மாதிரித்தான் இதுவும். பொருளாதார திட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் எம்ஜிஆரை மட்டும் எதிர்க்கிறேன் சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு திட்டம் அனைவருக்கும் தேரும். அதை தன்னால் மாற்றிக்கொண்டு விட்டார். அடுத்த தேர்தலில் எம்ஜிஆர் மாற்றிட்டார். அவர் தான் 50% இடஒதுக்கீடு கொடுத்தார். 50%. ஒரு கெட்டது அதை புரிஞ்சுக்கிட்டார். அதுலேருந்து தூக்கி தலைமையில் கொண்டு வந்து வச்சார். அதை சொல்லணும், நீ இதில் மட்டும் நின்றுட்டு சுற்றக்கூடாது இல்லையா? அதைத்தான் இந்த காணொளியில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.